வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் அளவுக்கு தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசி கொஞ்சம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே சட்டி காஞ்ச உடனே இதில் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் சட்டியில் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துடணும். உளுந்தம்பருப்பு லேசாக வறுபட ஆரம்பித்த உடனே இந்த வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வெந்தயத்தை போட்டுறேன். பொன்னிறம் ஆனோடனே காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் செவந்துடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை அப்படியே அரிசியோடு போட்டு நல்லா கழுவிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் களைஞ்சி குக்கரில் போட்டு வச்சாச்சு. இதுக்கு அரிசி 1 டம்ளர், இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்தேன். ஸோ இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பு அரை டம்ளர் எடுத்தேன். ஸோ 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 3/4 டம்ளர் மொத்தத்தில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுருதேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு மூடுங்க. நல்லா கொதி வந்துட்டு கிண்டிட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடி நல்லா ஆவி வர விட்டு விசில் போட்டிங்கன்னா, விசில் போட்டு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. நீங்கள் வைக்கிற அரிசியோட இதுக்கு, உங்கள் வீட்டு சாதத்தோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழைவாக நல்லா இருக்குது. உங்களுக்கு உதிரியாக வேணும்னா தண்ணியை குறைச்சிக்கோங்க. இவ்வளோதாங்க, உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி. இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி, குறுக்கு வலி, முட்டி வலி, இதுக்கெல்லாம் இந்த உளுந்தன் சாதம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. உளுந்தை இந்த தோலோடு இருக்கிற உளுந்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ. துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு காயம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல், புளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே காயம், உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பொன்னிறம் ஆன வரைக்கும் வறுத்துருங்க. பொன்னிறம் ஆன உடனே வெங்காயம் போட்டுருங்க. மிளகா வத்தல், மிளகா வத்தல் உப்பின உடனே கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே தேங்காய், வறுத்துட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, புளி, அந்த புளி இதையும் போட்டு லேசாக ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அதுவும் வறுபட்டுரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு
மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதாங்க. இது வறுத்த மிளகா வத்தல் துவையல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல கோல்டன் கலரில் வறுத்துட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது. நீங்கள் வெளியூருக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு இந்த துவையல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதை நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், இதுக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தின் போடுறதுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எள்ளு போட்டு அரைக்கலாம். எள்ளு துவையல் ஆயிரும். இதே மாதிரி அந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக கொத்தமல்லி தனியா வந்து வறுத்து இதில் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா கொத்தமல்லி துவையல் ஆகிடும். இன்றைக்கி வந்து நான் அது பண்ணலை. இன்றைக்கி வெறும் வறுத்த மிளகாய் துவையல் தான் நான் அரைக்கிறேன். இது வந்து இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல் நல்லாயிருக்கும், எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறம் அவியல் நல்லாயிருக்கும், அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி. இது 3ல் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா இந்த கருப்பட்டி வச்சு சாப்பிடுவோம். கருப்பட்டி எப்படின்னா இந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய்க்குள்ளே வந்து கருப்பட்டியை போட்டு வச்சுருப்போம். நல்லெண்ணெயில் இந்த இது காம்பாமல் இருக்கிறதுக்காக கருப்பட்டி போட்டே வச்சுருப்போம் அதுக்குள்ளே. ஸோ அந்த கருப்பட்டி வந்து ஊறி ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தொட்டு இந்த உளுந்தம்பருப்பு சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆற விட்டு துவையல் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்படி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த துவையலையும் அதிலே போட்டுருங்க. ரெண்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தண்ணி எதுவும் இருந்தால் வத்துறதுக்காக தான். அதனால் இப்படி 2 கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாதம், கருப்பட்டி தூள், துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. தேங்க்யூ.